அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, ஆலிமாக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான முஹர்ரம் மாதத்தில் சங்கையான அசர் நேரத்தில் இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நாம் நடத்தி வருகின்றோம். எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூரணமாக ஆக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 20வது அத்தியாயம் சூரத்து தாஹா, அதிலே 132வது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இந்த வசனத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக திருமணம் செய்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அற்புதமான ஒரு வசனம். நபியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளையை அல்லாஹ் செய்தாலும் கூட உலகம் உள்ளளவும் வரக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தும். ரசூலுல்லாஹ்வை பார்த்தா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நம்மளை பார்த்தா சொல்லி இருக்கிறான் அப்படின்ட்டு நம்ம விதண்டாவாதங்கள் பேசுவது கூட. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உம்முடைய குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவுவீராக. வஸ்தபிர் அலைஹா, தொழுவதினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொள்வீராக. லா நஸ்அலுக ரிஸ்கன், நபியே வாழ்வாதாரத்தை உம்மிடத்தில் நாம் கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக, நாம் தான் உமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றோம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், கடைசி முடிவு, நல்ல முடிவு யாருக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் நல்ல முடிவு ஏற்படும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய கடமைகள் நோன்பு இருக்கிறது, ஹஜ்ஜி இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஜிஹாத் இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் முன்னிறுத்தி, நபியே உன் குடும்பத்தாரை நோன்பு நோக்கும்படி ஏவுவீராக, உன்னுடைய குடும்பத்தாரை ஹஜ்ஜி செய்யும்படி ஏவுவீராக, உன்னுடைய குடும்பத்தாரை ஜக்காத்தை கொடுக்கும்படி ஏவுவீராக, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொள்வீராக என்று மற்ற கடமைகளை முன்னிறுத்தி அல்லாஹ் பேசாமல் தொழுகையை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுவதற்கு காரணம் என்ன? திருக்குரானை சிந்திப்பது என்று சொன்னால் இப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். குரான்ல எத்தனை அலிஃப் இருக்குது, எத்தனை பாய் இருக்குது, எத்தனை தாய் இருக்குது, எத்தனை நுகுத்தா இருக்குது, எத்தனை ஜேன் ஜபர் பேசி சத்து இருக்குது, சுக்குன் இருக்குது. இப்படி சில பேர் என்ன செய்வாங்கன்னா உட்கார்ந்து மாங்கன்னு எண்ணிட்டு இருப்பாங்க. அதற்கு பேர் சிந்தித்தல் அல்ல. அல்லாஹ் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கும் பொழுது தொழுகையை மட்டும் ஏன் சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அதற்கு சரியான விடை நமக்கு தெரிய வரும்.
நோன்பை நாம் எடுத்துக்கொண்டால் நோன்பு யாருக்கு கடமை? கடமைகள் எல்லாமே பருவ வயதை அடைந்த பின்னால் தான் கடமைகள் நம்ம இடத்துல வந்து ஒட்டும். பருவ வயதை அடையாத சிறுவர்களுக்கோ சிறுமிகளுக்கோ நோன்போ தொழுகையோ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ ஜிகாதோ எதுவுமே கடமை கிடையாது. முதல்ல பருவ வயதை அடைய வேண்டும். புத்தி சுவாதீனம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும். இதற்கு மேலால் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் நோன்பு கடமை. நோயாளிகளுக்கு நோன்பு கடமையா? சிறுவர்களுக்கு நோன்பு கடமையா? தள்ளாத வயதவர்களுக்கு நோன்பு கடமையா? அவர்களுக்கு கடமை இல்லை. ஜக்காத்தை பொறுத்த மட்டிலும் அது கடமையாக இருந்தாலும் கூட அதற்கு தகுதியான பொருளாதாரம் இருக்க வேண்டும். பெண்களாக இருக்கின்றீர்கள், தங்கமாக இருந்தால் 87 கிராம் தங்கம் இருந்தால் ஜக்காத்து கடமை. வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி இருந்தால் ஜக்காத்து கடமை. தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, பணமாத்தான் இருக்குது அப்படின்னா அன்றைய தினத்தில் 612 கிராம் வெள்ளி என்ன ரேட்டோ அந்த அளவிற்கு பணம் இருந்தால் அவர்கள் மீது ஜக்காத்து கடமை. அப்ப ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு கடமை அல்ல. அதற்கு குறிப்பிட்ட நிசாப் என்ற அரபியிலே சொல்வார்கள். அந்த அளவிற்கு பணம் இருந்தால்தான் ஜக்காத்து கடமை. ஹஜ்ஜை பொறுத்த மட்டிலும் உடலும் தேவை, பணமும் தேவை. ஒரு ஆள்கிட்ட ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர அளவுக்கு பணம் இருக்குது, ஆனா உடல் ஊனமுற்றவராக இருக்கின்றார், கண் தெரியாதவராக இருக்கிறார். அவரை அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். பணம் இருக்கிறதுனால நீ ஆரோக்கியமானவரோ ஆரோக்கியம் இல்லாதவரோ நீ ஹஜ்ஜி செய்துதான் ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாக இலைஹி சபீலா. ஹஜ்ஜிக்கு சென்று வருகின்ற அளவிற்கு உடலாலும் பொருளாலும் யாரு சக்தி பெறுகிறாரோ அவருக்குத்தான் ஹஜ்ஜி கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆக இந்த கடமைகளுக்கெல்லாம் முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. ஆனால் தொழுகை அப்படி அல்ல. பருவ வயதை அடைந்து விட்டால் அவருக்கு அடுத்த அந்த நேரமே அவருக்கு தொழுகை கடமை. ஒரு பெண் நுகர் நேரத்தில் பாலிகாகி விட்டால் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அவங்க சுத்தம் இல்லாத பெண்ணா போயிருந்தாங்க. சுத்தமான பின்னால அசர் நேரம் மீதம் இருக்குமானால் அவர்கள் அசர் தொழுதை ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாராவது ஒருவர் இஸ்லாத்தை தழுவாரேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக சொல்வது, நீ இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் நல்லவனமாக குளித்து விட்டு வா. ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. முதல் ஷர்த்து குளிக்கணும். இரண்டாவது, அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கலிமாவை சொல்ல தெரிந்தவராக இருந்தால் அவரே கலிமாவை சொல்லிவிட வேண்டும். கலிமாவை சொன்ன உடனே நபி அவர்கள், நீ உடனே ஜகாத்தை கொடு, நாளைக்கு நோன்பு வச்சிரு, நாளை கழிச்சு நீ ஹஜ்ஜிக்கு போயிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. முதல்ல இவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுக்கப்பட்டு உடனடியாக அவரை தொழச் சொல்லுங்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக தொழுகை என்பது பருவ வயதை அடைந்தவுடன் அது கடமையாகிவிடும். அவர் நோயாளியாக இருக்கட்டும், ஆரோக்கியமானவராக இருக்கட்டும், அவர் எல்லாவற்றையும் கற்றவராக இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாதவராக இருக்கட்டும், ஏழையாக செல்வந்தராக உள்ளூர்வாசியாக வெளியூருக்காரராக எப்படி இருந்தாலும் கூட அவருக்கு தொழுகை கடமையாகிவிடும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான், நபியே உன் குடும்பத்தாரை தொழும்படி ஏவுகிறாங்க. அப்படிங்கிற வார்த்தை இருக்குத, எல்லாம் அரபு இலக்கணம் படித்திருப்பீர்கள். உமர் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பால் முன்னிலை ஒருமையை குறிக்கும். அப்ப வீட்டினுடைய ஒவ்வொரு கணவன்மார்களும் குடும்ப தலைவரும் தன் குடும்பத்தாரை பார்த்து தொழும்படி ஏவ வேண்டும்.
குடும்ப தலைவி இஸ்லாத்துல கிடையாது. குடும்பத்துல ஆண்கள் தான் குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை ஆண்களுக்குத்தான் இஸ்லாம் வழங்கி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல குடும்ப தலைவர் கொரட்டை விட்டுதான் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தொழுதால மனைவி மக்களை தொழும்படி ஏவ முடியும். அப்ப இதுல முதல் கட்டளை என்ன? நீ முதல்ல தொழு. அதான் வஸ்தபீர் அலைகா, தொழுவதினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ சகித்துக் கொள்வீராக என்று சொன்னால், முதல்ல குடும்ப தலைவர் தொழுகணும், குடும்பத்தாரை ஏவ வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையான சகோதரிகளே, திருக்குர்ஆன்ல ஹஜ்ஜை பற்றி அதிகமாக அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். நோன்பை குறித்து ஒரு சில இடங்கள் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதை தொடர்ந்து வரக்கூடிய 2-3 ஆயத்துகள், அவ்வளவுதான் நோன்பு குறித்து வருகின்ற வசனங்கள். ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகின்றார். ஆனால் தொழுகையை குறித்து அல் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 82 இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றார். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த. திருக்குர்ஆனை நாம் திறந்து ஓத வேண்டும், சிந்தித்து நாம் ஓத வேண்டும். திருக்குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகை சம்பந்தமாக பேசுகின்றாரோ அதே ஆயத்துல ஜக்காத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்வார். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரைசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்குவரை சொல்லக்கூடியவர்களில் அவர்கள் தான் தலைவர். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வாங்க, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எங்கெல்லாம் தொழுகை குறித்து கூறுகின்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை குறித்தும் அல்லாஹ் கூறுகின்றார். அதற்கு என்ன காரணம்? ஜக்காத் என்பது வேறு, தொழுகை என்பது வேறு அல்ல. ஒரு நாணயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கு 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 2 சக்கரங்கள் இருக்கும். ஒரு சக்கரத்தை வைத்து நாம் சைக்கிளை ஓட்ட முடியுமா? சர்க்கஸ்ல வேணா சாதனை பிடிப்பார்கள், சாலைகளிலே ஓட்ட முடியாது. அதே நேரத்தில் நாணயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் தேய்ச்சி இருக்குன்னா அந்த நாணயம் செல்லாமல் போய்விடும். அதை போன்றுதான் செல்வந்தர்கள் 5 நேரம் தொழுகிறார்களா, ஜக்காத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். தொழுகிறார்கள், ஜக்காத்தை கொடுக்கவில்லை, அல்லது ஜக்காத்தை கொடுக்கிறார்கள் தொழவில்லை என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பக்கம் தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த நாணயம் செல்லாமல் போவதை போன்று இவர்கள் தொழுது ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லது ஜக்காத்தை கொடுத்து தொழுகவில்லை என்று சொன்னால் அந்த ஜக்காத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு பெரும்பாலான செல்வந்தர்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க, ரமலான்ல நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறாங்க. ஆனா மலைக்கு கூட பள்ளிவாசலுக்கு ஒதுங்கிறது இல்ல, வீட்லையும் தொழுகிறது இல்ல. இவர்களின் ஜக்காத்தும் நிராகரிக்கப்படும், இவர்களின் நோன்பும் நிராகரிக்கப்படும், இவர்களின் ஹஜ்ஜும் நிராகரிக்கப்படும். அதற்கு காரணம் என்ன? ஒரு வீடு கட்டுறோம், ஏசி வச்சிருக்கிறோம், ஃபேன் வச்சிருக்கிறோம், லைட் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கு, மின்சாரம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், எதுவுமே இயங்காது. அதுபோன்றுதான் என்ன வணக்கங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு தொழுகை என்பதுதான் மெயின் சுச்சி. தொழுகை இருந்தால் மட்டும்தான் சிறிய பெரிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர, தொழுகை இல்லாம நாம என்னதான் மாண்டு ஜக்காத்தை கொடுத்தாலும் சரிதான், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்தாலும் சரிதான், அது மறுமையில் நிராகரிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயரமா இருக்கட்டும் அல்லது குட்டையா இருக்கட்டும், அவன் கையில உள்ள அந்த கைக்கு அவன் 8 ஜான் இருப்பான். இப்ப நான் ஹைட்டா இருக்கிறேன், இப்ப ஏன் ஜானுக்கு 8 ஜான் நான் இருப்பேன்.
எவ்வளவு குட்டையா இருந்தாலும் ஏன் ஜானை வச்சு நான் அளக்க கூடாது, 2 ஜான்ல போயிடும். அவரு கைக்கு அவர் 8 ஜான் அவர் இருப்பார். அதான் எண் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்ம உடம்புல எவ்வளவு உறுப்புகள் இருந்தாலும் கூட தலைதான் பிரதான ஒரு உறுப்பு. கை இருக்கிறது, கால் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. தலை இல்லைன்னு வச்சு கூடுவோம், அதுக்கு பேரு முண்டம் நாம சொல்லுவோம். எதுவுமே செயல்படாது. கை இல்லாதவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், கால்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், சிறுநீரகங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனா யாராவது தலை இல்லாம நம்ம பார்த்திருக்கிறோமா? ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகல்லாக்கள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பதை போன்று ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எல்லா வணக்கங்கள் இருந்தாலும் கூட தொழுகை அப்படிங்கிற வணக்கம் இல்லை என்றால் அவன் தலையில்லாத முண்டத்தை போன்றவன் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை என்பது இந்த மார்க்கத்தின் தூண் என்று சொன்னார்கள். இமாதுனா தூண், கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டிடம் நிலையாக இருக்க வேண்டுமானால் அதற்கு தூண்கள் அவசியம். அதுபோன்றுதான் இந்த மார்க்கம் என்னும் கட்டிடம் அது உறுதியாக இருக்க வேண்டுமானால் தொழுகை என்ற கடமை அவசியம். தொழுகை இல்லாம, தூண்கள் இல்லாம நம்ம சுவர்களை எழுப்ப முடியாது, மாடிகளை நாம் எழுப்ப முடியாது. அதுபோன்றுதான் தொழுகை இல்லாமல் நாம ஹஜ்ஜி செஞ்சாலும் மதிப்பில்லை, நோம்பு வச்சாலும் மதிப்பில்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த தொழுகை எப்ப ஆரம்பிக்கு தெரியுமா? பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும். 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர், அதிலே 99வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உனக்கு உறுதி வருகின்ற வரையிலும், உறுதி அப்படின்னா மரணம் அர்த்தம். உலகத்துல உறுதியா நடக்கக்கூடிய ஒரே காரியம் மரணம் மட்டும்தான். நீங்க ஹஜ்ஜுக்கு போவீங்களான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். வர்ற வருஷம் நோன்பு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். நீங்க மௌத்தா போவீங்களா அப்படின்னு ஒரு ஆள் கேட்கான்னு வச்சுக்கிடுவோம், இன்ஷா அல்லாஹ் சொல்ல முடியாது. நாம இன்ஷா அல்லாஹ் சொன்னாலும் சொல்லாட்டாலும் மௌத்து எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது வர வேண்டிய நேரத்துல அது வந்தே ஆகும். சில தினங்களுக்கு முன்னால ஓசூர்ல ஒரு சம்பவம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வயதானவர் என்ன செய்யறாருன்னா தென்னை மரத்துல ஏறுறாரு, இளநிய பறிக்கலான்னு ஏறுறாரு. மரத்து மௌத்து வந்துட்டார். மரத்திலே ஒரு மௌத்தா போயாச்சு வயசானவர். ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத்து. சூரத்து லுக்மானுடைய கடைசியில ஒரு 5 செய்திகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவார். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ. இந்த உலகம் எப்பொழுது அழியும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். வயுனஸிலுல் கைஸ. மழை பொழியுமா பொழியாதா, அதனால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா, எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம். கர்ப்ப அறைகளில் வளரக்கூடிய ஆணா பெண்ணா, அது சீதேவியா மூதேவியா, எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழும், அது ஆலிமா ஹாஃபிலா ஜாஹிலா முட்டாளா, இதையெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல நம்மளால தெரிய முடியாது. ஆனால் அல்லாஹ் அறிவார். 4வது ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லாஹ் சொல்லிக்கின்றான், ஒரு ஆன்மா நாளைக்கு நன்மையை சம்பாதிக்குமா தீமையை சம்பாதிக்குமா. நாளை என்று சொன்னால் நாளைக்கு அர்த்தம் இல்லை, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாளை என்று சொல்லலாம். நாளைனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நம்ம சொல்ல முடியும். நாளை மறுநாள்னு சொல்றோம், மறுமை நாள் நாளைக்கு ஏற்படுனா நாளைக்கே மறுமை நாள் வரப்போகிறது. வரக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அது நாளை என்று சொல்லலாம் அரபியை பொறுத்த மட்டிலும். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத்து. ஒரு ஆன்மா எங்கு மரணமாகும், நம்ம எங்க பிறப்போம் நமக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில தான் பிறப்போம் என்பது நமக்கு தெரியும். ஆனா நம்ம மௌத்து தென்னை மரத்துல வருமா பனை மரத்துல வருமா யாரும் சொல்ல முடியாது. அதனால மௌத்திற்கு நாம் எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும்.
அதுக்காண்டி கபனாடியை கக்கட்டே வச்சுட்டு அலையக்கூடாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மௌத்துக்கு தயாரா இருக்கிறேன்னா அடுத்த வினாடி நான் இறந்துருவேன், பாவம் செய்யக்கூடாது. இந்த மௌத்துடைய சிந்தனை நமக்கு வருமானால் இஸ்லாமிய சமூகம் உள்பட எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் பாவம் செய்யவே மாட்டார்கள். அருமையான சகோதரிகளே, அதனால மௌத்து என்பது உறுதியான ஒன்று. பிறப்பு என்பது யாருக்கெல்லாம் உண்டோ அவர்களுக்கெல்லாம் இறப்பு என்பது உண்டு. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவர்களுக்கு மௌத்து என்பது ஏற்படாது. அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகின்றான், உனக்கு யகீனான மரணம் வருகின்ற வரையிலும் நீ தொழுக வேண்டும், உன் இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அம்ரி இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபி தோழர், இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுத் என்ற நூல்ல 495வது செய்தியாக சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்கள் குழந்தைகளை தொழுகும்படி நீங்கள் ஏவுங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் கணவர் மனைவி மேல குற்றம் சாட்டக்கூடாது, உன் கடமை பிள்ளைகளை தொலை சொல்லிட்டு. மனைவி கணவர் மேல குற்றம் சாட்டக்கூடாது, உங்க கடமை அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்தான பெற்றாங்க, ரெண்டு பேருக்கும் கடமை இருக்கு, ரெண்டு பேரும் ஏவ வேண்டும். முருங்கிற வார்த்தை ஆண்பால் முன்னிலை பன்மை. அல்லாஹ்வு ரசூலும் பெரும்பாலும் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆண்பாலை முன்னிறுத்தி தான் பேசி இருப்பார்கள். அதாண்டி பெண்கள் நாங்க எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லலையே, அகீமு சலான் பாருங்க, அகீமுங்கிறது ஆண்பால் முன்னிலை பன்மை. பெண்களை பார்த்து சொல்வதாக இருந்தா அகீம்ன என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனா அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா சொன்னா குர்ஆன் பெருசாயிரும், அதை தூக்கிட்டு வர முடியாது. அல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஆண்பால் அனைத்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும். ஹதீசுகள்லயும் அப்படித்தான் இமாம்கள் நமக்கு சட்டமாக சொல்லி தருவார்கள். ஹதீசுகள்ல முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா அப்படின்னா இந்த அவுலாதக்கும் கும்ங்கிற மீது ஆண்பாலை பார்த்தா மீளுது, பெண்பாலை பார்த்து சொல்வதா அவுலாது குன்னன்னு சொல்லி இருக்கணும். அதனால நாங்க ஏவ மாட்டோம், பெண்கள் தப்பிக்க முடியாது. குல்லுக்கும் ராஹின் ஒ குல்லுக்கும் மஸ்கூலன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி மறுமை நாள் ஆகிரத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப நம்ம குழந்தைகளை தொழுகும்படி ஏவ வேண்டும். வஹும் அபுனாவு சபிஇ சினீன், 7 வயதாகிவிட்டால், 7 வயதாகிடுச்சுன்னா வீட்டுல தாய்மார்கள் என்ன செய்யணும், பள்ளியாசலுக்கு அனுப்பிடக்கூடாது. பெரும்பாலான குழந்தைகளை கூட்டு வந்திருந்தாங்க. பள்ளிவாசல தொழு வைக்கும் போது இமாம் கழுத்துல ஏறி ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டான் சஜிதால. அவர் சஜிதா தலையை தூக்க முடியாம திணறிட்டு இருக்கிறார். சில பையங்க என்ன செய்றாங்கன்னா மெம்பர் படியில ஏறிதாங்க. சில பள்ளிவாசல்ல ஆல்ரெடி வாள் வச்சிருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல ஒருத்தன் வாழையும் தூக்கிட்டு வந்துட்டான், அவர் சின்ன பையன். அத பள்ளிவாசலுக்கு நாம் அனுப்புவது கூடாது. சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் ஒரு ஆடி அவருடைய மகனை கூட்டு போயிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு. தொழுகும் போது வெளியே வந்துட்டான். தொழுகு முடிஞ்ச உடனே தேடி பார்க்கறாங்க, பையனை காணல. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. மறுநாள் பார்த்தா பள்ளிவாசல் கிணறுல ஜனாசாவை மிதக்கிறான். அதனால பிள்ளைகளை 7 வயது ஆகிவிட்டாலும் வீட்டுல வச்சு தாய்மார்கள் என்ன செய்யணும், முசல்லாவை போடுறாங்களா, குழந்தைகளுக்கு ஒரு முசல்லாவை போடுங்க. தாயை பார்த்துதான் குழந்தைகள் பெரும்பாலும் பாடம் படிக்கும். ஏன்னா தாய் பாசம் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம், தந்தை பாசம் அப்படின்னு நாம சொல்றது இல்ல. தாயை போல் சீலை என்றுதான் சொல்லுகின்றோம். தாயை பார்த்துதான் குழந்தைகள் படிப்பார்கள். அதுதான் தாய்மார்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. தாய்மார்களுக்கு மார்க்க கல்வி அவசியம் என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம், அந்த தாயின் சாயலில் தான் அந்த குழந்தையின் வாழ்க்கையே அமையும் என்பதாக அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் நமக்கு தெளிவாக ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அப்போ 7 வயதாகிவிட்டால் தொழும்படி ஏவ வேண்டும். வதரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவு அஷ்ரி சினீன், 10 வயதாகி தொழுகவில்லை என்றால் காயம் படாமல் அந்த குழந்தைகளை கண்டிக்க வேண்டும்.